ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பயன்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் போடுறேன். அதே மாதிரி இப்போது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான எல்லா தகவலும் இதில் கிடைக்கும். முக்கியமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த வீடியோ போல் தெரிஞ்சிருக்கோம் நான் எதை பற்றி பேச போகிறேன் என்னன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு ஒருத்தவங்க எதுக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க? நம்ம கஷ்டம், நம்மளுடைய எல்லாமே, நம்ம பண கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாமே சரியாகணுன்றதுக்காக தான் நம்ம வெளிநாட்டுக்கு போய் காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு போகிறதே எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த இதில் தான் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து என்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போனார். அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறல இந்த ஊருக்கு தான் போனார். அங்கே போய் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஃபஸ்ட்டு அவர் அங்கே ஊருக்கு போய் என்ன பண்ணார், என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தார், அங்கே அந்த ஊரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் அதை இது பண்ணுவாங்க, இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற நிறைய அந்த ஊருக்கு போகணுன்னா என்னென்ன வேணும், அது அந்த ஊருக்கு போய் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுவாங்களாம், அந்த ஐடி என்னென்ன, அது மாதிரி நிறைய விஷயத்த அவர் அந்த ஊருக்கு போய் கற்றுக்கிட்டதுனால அதை அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தடுத்து அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டங்களை அவர் அங்கே அனுபவிச்சார், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு இதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமான்ட்டு. எங்கள் வீட்டுக்காரன்னு இல்லை, இன்னும் எவ்வளோ பேர் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையே வெறுத்த நிலையில் தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து எந்த சாப்பாடோ பழைய சோறோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே இருந்து நம்ம ஊரோட இருந்து சாப்பிட்றது தான் என்றைக்குமே நல்லது. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய கடன்லாம் அடைக்கணும், இதெல்லாம் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நாம் அடுத்த ஊருக்கு போயிட்டு அங்கே படுற கஷ்டத்துக்கு பதிலாக நம்ம இங்கேயே இருந்து எவ்வளோ கஷ்டனாலும் அனுபவிச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு என்னோடய கணவர் அவ்வளோ கஷ்டங்களை அங்கே அனுபவிச்சிருக்கிறாரு. அதை தான் இந்த வீடியோவில், இனி வரும் வீடியோலையும் நான் உங்களுக்காக அதை ஷேர் பண்ண போகிறேன். அதனால் எல்லாருமே என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள். ஏன்னா இது வெளிநாட்டுக்கு போகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் அவர் எந்த நாட்டுக்கு போனார், எந்த வெளிநாட்டுக்கு அவர் போனார்னா சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது சொன்னால் நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அடுத்தது அந்த ஊரில் எவ்வளோ பெரிய என்னென்ன சட்டம் போட்டிருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அங்கே போய் என்னென்ன பண்ணணுன்றது அவர் வீடியோ போட்டிருக்காரு சொன்னேன்ல. இப்போ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்து அவர் என்னென்ன பண்ணாருன்றதை அந்த வீடியோவில் அவர் சொல்லுவார். அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். அதை நீங்கள் பார்த்துட்டு டெய்லி நான் அந்த வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு அடுத்தது ஒன்று என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனையாச்சு, என்னென்ன கஷ்டங்கள் அங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன். வணக்கம் தமிழ் மக்களே. நீங்கள் புதுசாக குவைத்துக்கு வரீங்கனாலோ அல்லது இப்போ தான் ரீசெண்டாக குவைத்துக்கு வந்திருக்கீங்கனாலோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் தேவைப்பட போகிற சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த எல்லா விதமான ஆப்களுமே நீங்கள் கூகுள் மொபைலோட ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அனைத்துமே இந்த கவர்மெண்ட்டோடைய அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் குவைத்தில் உங்களால் எந்த விதமான நடைமுறை செயல்களையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி 2024 படி இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அமையப்போகுது. அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க மேப், குவைத் ஃபைண்டர். நம்ம ஊரில் எப்படி நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் தெளிவாக போய் சேரணுன்னா குவைத் ஃபைண்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரொம்ப தெளிவாக இந்த இடத்த பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குறது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் கூகுள் மேப்ஸை விட இது கொஞ்சம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். உங்களுக்கு இங்கே எக்ஸாக்டாக எங்கே போகணுங்கிறத கரெக்டாக உங்களை கூப்பிட்டு போய் விடுறதுல இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா குவைத்தோடைய மொபைல் ஐடி. நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வச்சுருக்கோமோ, இந்த நாட்டோடைய அடையாள அட்டையாக இந்த குவைத் மொபைல் ஐடி தான்
எல்லா விதமான அரசுடைய செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த குவைத் மொபைல் ஐடி இல்லாமல் இங்கே குவைத்தில் உங்களால் எந்த விதமான செயலையுமே செய்ய முடியாது. இது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற ஒரு அடையாள அட்டை. ஸோ நீங்கள் இதை வச்சு எல்லா விதமான பரிவர்த்தனைகளும் இங்கே பண்ண முடியும். இதுக்கும் கைரேகை, கருவிழி, நம்மளுடைய ஃபேஸ் அல்காரிதம் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு செயல்படுறது தான் இந்த குவைத் மொபைல் ஐடி. இந்த மொபைல் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்தீங்கனாலோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரின் வீட்டிற்கு வேலைக்கு வந்தீங்கனாலோ அவங்களே உங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் பண்ணி அவங்களே இதை உங்களுக்கு எடுத்தும் தருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அதற்கு தேவை ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்தாலே போதும். இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, PACI பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற குவைத்தோடைய அரசு துறை தான் இந்த மொபைல் ஐடியை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மொபைல் ஐடி எடுத்ததுக்கு பிறகு தான் இங்கே நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்குறதுலேருந்து ஒரு பேங்க்கில் போய் பணம் போடுற வரைக்கும் எல்லா விதமான பரிவர்த்தனைகளையும் உங்களால் பண்ண முடியும். இந்த மொபைல் ஐடி இல்லாமல் நீங்கள் இந்த குவைத்துக்குள்ளே எங்கேயுமே வலம் வர முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் இந்த மொபைல் ஐடி இல்லாமல் வெளியே வந்தீங்கன்னா காவல்துறையினர் உங்களை கண்டிப்பாக கைது பண்ணிவிடுவாங்க. நீங்கள் குவைத்தில் எங்கே போகிறதா இருந்தாலும் பாஸ்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு இந்த குவைத் மொபைல் ஐடி ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் இதை மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டிஜிட்டலாக. ப்ளஸ் அந்த PACI டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் கார்டாகவும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மொபைல் ஐடி வச்சுக்கிட்டே நீங்கள் குவைத்தில் எங்கே வேணால் சுற்றி வரலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லை. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா MOI குவைத், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்ளிகேஷன் எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவைத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை குவைத்தை விட்டு போகிற வரைக்கும் ஏதாவது போக்குவரத்து விதிமீறல்களோ அல்லது குடியுரிமை விதிமீறல்களோ ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த MOI ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் காவல்துறையோட எந்த ஒரு சேவைகளையும் ரொம்ப எளிமையாக பெற்றிட முடியும். இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் நம்ம ஊரில் வாங்குகிற NOC நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா PCC போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வாங்குகிற ஒரு சர்டிஃபிகேட்டை இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷன் மூலிமாவே ஒரு வேளை அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மேலே எந்த விதமான ஃபைன்களும் இருக்கக்கூடாது. அப்படி ஃபைன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுனால நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலிமாவே பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் பே பண்ணி ரொம்ப ஈஸியாக அதை கிளியர் பண்ணிக்கவும் முடியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலிமா இந்த ஃபைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக உங்களால் ஆன்லைன்லேயே இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க முடியும். இந்த பாஸ்போர்ட்டோ அல்லது சிவில் ஐடியோ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ரெனிவல் பண்ணுறதுக்காக இந்த ஆப்லேயே நீங்கள் ரெனிவல் அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே அதுக்கான வசதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் கடைசியாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஷாஹெல் ஆப். ஷாஹெல் ஆப் தான் குவைத்தில் நீங்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் அல்லது கவர்மெண்ட்டோட சர்வீசஸை பயன்படுத்துறதுக்கும் முக்கியமாக பயன்பட போகிற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு மொபைல் ஐடி தேவைப்படும். குவைத் மொபைல் ஐடி இல்லாமல் உங்களால் இந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் அரசாங்கத்தோட எந்த ஒரு சேவையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதிலேயே நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸையும் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ட்ராக் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த சேவையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலும் அதற்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அத்தனை விதிமுறைகளையும் இதிலேயே நீங்கள் கண்காணிக்கவும் செஞ்சுக்கலாம். இந்த ஷாஹெல் ஆப் பார்த்தீங்கன்னா குவைத்தோட எல்லா விதமான அரசு சேவைகளும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த மொபைல் ஆப் மூலமாகவே உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸுகளை ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடி குவைத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் இந்த சேவைகள் அனைத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து மட்டும்தான் ஷாஹெல் ஆப் மூலயமா எல்லா விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் சேவைகளை பெற முடியும் என்பதை கட்டாயமாக கூறிட்டாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி குவைத்தில் இருந்திருந்தீங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம் மூலிமா என்னென்ன சேவைகள் யூஸ் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் இந்த ஷாஹெல் ஆப் மூலயமா இனி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஷாஹெல் ஆப் மூலிமா நீங்கள் எந்த மாதிரியான சேவைகளெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறத உதாரணத்தோடு சொல்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு முக்கியமாக ஒன்ஸ் நீங்கள் சிவில் ஐடி வாங்கினதுக்கு பிறகு ஒரு வேளை நீங்கள் வேறு ஒரு அட்ரஸ்க்கு மாறுறீங்கனாலோ
அல்லது உங்கள் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதுனாலையோ, அல்லது உங்களுக்கு அதில் நேம் தப்பாக இருக்குது, அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் இந்த ஷேகல் ஆப் மூலயமா அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே உங்கள் லைசன்ஸ்க்கான சேவைகளையும் இதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் குவைத்தோடைய மருத்துவமனைக்கான செயல்பாடுகளையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். குவைத் நாடு பார்த்திங்கன்னா இந்த அத்தனை அரசாங்க சேவைகளையும் மிக சிறப்பான முறையில் தொழில்நுட்ப ரீதியாக கையாளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த நாடு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு விஷயத்துலையும் சரி, வெளிநாட்டினருக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறதுலையும் சரி, எல்லா விதத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க. இந்த வீடியோ மூலமா சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களிடம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த ஊரில் இருக்கிற ரூல்ஸுக்கு என்னென்ன ஆப் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அவர் சொன்னார்ல. இப்போது அடுத்தது இந்த வெளிநாட்டுக்கு அவர் எப்படி போனார், அதாவது எந்த ஒரு லிங்க்கால் அவர் இந்த ஒரு ஆஃபர் லெட்டர் இந்த இதால் எப்படி அவர் போனார் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எந்த மூலயமா போனாங்க, என்னென்ன ஆச்சு, அது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.